ஹாய் டியர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் எடுத்த ஒரு ஃப்ரைடே மினி vlog தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி, அதுக்கப்புறம் climate வந்து பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரியான காற்று. இந்த நேரத்தில் வந்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் ஒன்று கூட கிடையாது. கண்டிப்பாக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் போய் வாங்கி தான் ஆகணும். அதனால் அப்போவே வந்து ஹஸ்பண்டை கூட கூட்டிகிட்டே வந்து போயிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்க்க ஓரளவுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு தேவையானதை மட்டும் வந்து வாங்கிட்டு சீக்கிரமாக வந்து கிளம்பிடலாம். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் சீக்கிரமாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே வந்து என்னடா கடை போட்டு வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி வந்து எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி பர்த்டே அன்னைக்கு. ஸோ அங்கே போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே பெருசாக நான் எந்த கிளிப்பிங்ஸுமே எடுக்கலை. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அமிச்சதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க ஆரம்பித்தேன். பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பிட்டேன். இது என்ன அப்படின்னா, நேற்று அடித்த காற்றுல வந்து என் முருங்கை மரம் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியில் போயிட்டேன். வெளியில் எங்கே போகிறேன் அப்படின்னா, அப்பாவோட தான் வந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, அப்பாவோட ஃபீல்டில் வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு அவார்டு தராங்க. ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நானும் அப்பாவும் வந்து போயிட்டுருக்கோம். பட் ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்பா மட்டும்தான் போகிறாரு, நான் வந்து போகல. என்னை கொண்டு போய் எங்கள் மாமி வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பா மட்டும்தான் போவார். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி மாமி வீட்டுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான். அன்றைக்கி அப்படி தான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். சரின்னு சொல்லி போயாச்சு. அந்த அப்பா ரிசீவ் ஆகிற அவார்ட் ஃபங்க்ஷன் கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அப்பா ஃபீல்டில் அவருக்கு கொடுத்த அவார்டு. ஃபைனலாக வந்து அப்பா ரிசீவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மாமா, மாமி, நான் 3 பேருமே நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அரவுண்ட் ஒரு 2:30 நினைக்கிறேன், 2 ஆர் 2:30 அந்த டைமிங்கில் வந்து நாங்கள் 3 பேருமே வந்து காரில் கிளம்பி போயிட்டுருக்கோம். போன உடனே வந்து அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. டைம் கொஞ்சம் அப்படியே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான், எங்கள் மாமா, மாமி 3 பேருமே வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக வந்து நாங்கள் 3 பேருமே வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போன ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து அப்பாவும் வந்து வந்துட்டார். அப்பா வந்த உடனே அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.